ஒரு முக்கியமான இராணுவ வீரராக நாங்கள் சுரேஷ் சலேவை மதித்தோம். ஆனால் அவரை நீங்கள் பொடலங்கா லெவலுக்கு போட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி சுரேஷ் சலேவினுடைய சட்டத்தரணிகளினுடைய வாதத்தை வைத்து திலீப பீரிஸ் கிண்டல் செய்திருந்தார் உண்மையிலேயே. அதே போன்று சிஐடியினுடைய பிடியிலே இருக்கக்கூடிய அவருக்கு 13 STF அதிகாரியினுடைய பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. எப்போதும் அவரை வெளியே அழைத்து செல்வதாக இருந்தால் STFினுடைய ஒரு ஜீப், சிஐடியினுடைய ஒரு ஜீப், 4 மோட்டார் சைக்கிள்கள், அது இல்லாமல் சிஐடி ஆஃபீஸர் சஞ்சீப்பனுடைய பாதுகாப்பு, STF அதிகாரிகளுடைய பாதுகாப்பு என அவரது பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவரை தற்கொலை செய்விக்க நாங்கள் விட மாட்டோம் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருந்தார். இன்னும் ஒரு விடயம் சொல்லியிருந்தார் தானே, அதாவது இவருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தால் அவருடைய மனைவியை சந்திக்கிறார், பிள்ளைகளை சந்திக்கிறார், அவர்களிடத்தில் சொல்லி இருப்பார், அவர்கள் அப்படி ஒன்றும் சொல்லவில்லை என்ற ஒரு விடயத்தையும் சொல்லியிருந்தார். அதனை அவர் முன்வைத்ததற்கான காரணம் கடந்த தவணை வரையிலே இது தொடர்பாக ஏன் கூறவில்லை என்ற விடயத்தை அவர் முன்வைத்திருந்தார். திலீப பீரிஸ் இந்த வழக்கிலே, அதனால் தான் நான் இந்த வழக்கு தொடர்பாக வருவதற்கு முன்னர் ஒரு மார்ச் மாதம் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லிவிட்டு இந்த வழக்குக்குள் வந்தேன். திலீப பீரிஸ் இந்த வழக்கினை கையாள்வதற்கு முன்னர் மார்ச் மாதம் இது தொடர்பாக நீதிமன்றனுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதனை சுரேஷ் சலேவினுடைய சட்டத்தரணிகளும் நீதிமன்றத்தில் என்று சொல்ல தவறிவிட்டார்கள். இந்த தரப்பும் அதனை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. எனவே தான் நான் முதல் நாளில் இருந்து இந்த வழக்கை தொடர்ந்தவன் என்ற ரீதியிலே எனக்கு அது தொடர்பிலான தகவல் இருந்ததால் தான் நான் முதலில் அதை சொல்லிவிட்டு இந்த விடயங்களை சொல்வதற்காக வந்தேன். குறிப்பாக இந்த மனநல வைத்திய அறிக்கையிலே சில விடயங்கள், சுரேஷ் சலே சொன்ன விடயங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. மனநல வைத்திய அறிக்கையை பெறுவதற்காக சுரேஷ் சலே சட்ட வைத்திய நிபுணரிடம் ஆஜர் செய்யப்பட்ட போது முழு நாளும் அழுது கொண்டிருந்தாராம். அப்படித்தான் அந்த அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது சட்ட வைத்திய அதிகாரி பரிசீலித்த போது அவரிடம் ஆஜர் செய்யப்பட்டது முதல் முடியும் வரையிலே அழுது கொண்டுதான் இருந்திருக்கிறார். இதனை அவர் தனது மேற்பார்வையாக சட்ட வைத்திய அதிகாரி குறிப்பிட்டிருக்கிறார். சாதாரணமாக இவர் பதிலளித்த விதம் ஒரு சித்திரவதைக்கு உட்பட்டவர் எவ்வாறு பதிலளிப்பாரோ அந்த முறையில் இருந்தது என்று சொல்லி சட்ட வைத்திய அதிகாரி எழுதியிருக்கிறார். திலீப பீரிஸனுடைய வாதம் என்னவென்றால், இவர் மகா நடிகர், இவரால் நன்றாக நடிக்க முடியும், எனவே தான் இவர் அதில் இருக்கிறது. அவர் பதிலளிக்கும் போது யோசித்து பதிலளித்ததாக சில விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. எனவே தனக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டவற்றை ஒப்புவிப்பதற்காக அவர் யோசிக்கத்தான் வேண்டும் என்ற விடயத்தை அவர் குறிப்பிட்டிருந்தார். அதே நேரம் இவருக்கு சிஐடியினால் கைது செய்யப்படுவதற்கு முன்னர் எவ்விதமான மனநிலை பாதிப்புகளும் இருக்கவில்லை. கைது செய்யப்பட்ட பின்னர் தான் இந்த நிலைமை உருவாகி இருக்கிறது என்று சொல்லியிருந்தார். அதற்கு திலீப பீரிஸ் குறிப்பிட்டிருந்தார், செய்த வேலைகளுக்கு சிந்திக்கத்தான் வேண்டும், ஸ்ட்ரெஸ் ஆகத்தான் வேண்டும். அவர் அவ்வளவு செய்தவையெல்லாம் நினைவு ஞாபகம் வருவதா இருக்கும், அதுக்கு நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் செய்த வேலைகளினுடைய தன்மை காரணமாக அவருக்கு அந்த பாதிப்புகள் ஏற்படலாம் என்ற விடயத்தை அவர் குறிப்பிட்டிருந்தார்.